அனைவருக்கும் வணக்கம். 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்று சனி பெயர்ச்சி நடைபெறுகிறது. சனி பகவான் தற்போது கும்பராசியில் இருக்கிறார். அவர் மார்ச் 29 அன்று மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இதனால் 12 ராசிகளுக்கும் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் நடைபெறும், அதற்கான பரிகாரங்கள் என்ன, இவற்றையெல்லாம் பார்க்கலாம். முதலாவதாக மேஷராசி. மேஷராசிக்கு சனி பகவான் 12 வருகிறார். 11 இருந்து 12க்கு வருகிறார். அது 11 இருப்பது லாபஸ்தானம். இப்பொழுது 12 விரயஸ்தானம், விரயசனி. விரயசனி என்பது அது அதிக விரயத்தை கொடுக்கும், ஏராளமான பொருட்செலவையும் அலைச்சலையும் உருவாக்கும். ஆகவே சவால்கள் அதிகமாக இருக்கும், பொறுமை தேவை. இந்த விரயசனி காலத்தை நாம் எப்படி புத்திசாலித்தனமாக சுபவிரயமாக மாற்றிக்கொள்வது என்று பார்த்தால், நீங்கள் அந்த சமயத்தில் புதிய வீட்டு மனை வாங்குதல், வீடு கட்டுதல் அல்லது கல்யாணம், கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதன் மூலம் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும், செலவும் ஏற்படும். ஆகவே அனாவசியமான விரய செலவு, அதாவது மருத்துவ செலவு போன்ற செலவு இல்லாமல் இதை சுபவிரயமாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில் தான் இருக்கிறது. வீடு கட்டும் வேலை, கல்யாண வேலை இருந்தால் செய்யலாம். இல்லை என்றால் மனை வாங்கி போட்டால் கூட போதும். ஒரு நல்ல இடத்திலே மனை வருகிறது என்றால் கொஞ்சம் முன் பின் இருந்தாலும் இருக்கிற பணத்தில் அதை வாங்கி போட்டால் வீண் செலவு குறையும். அதேபோல் சனி பகவானுக்கு சனிக்கிழமையிலே இரும்பு அகல் விளக்கு வாங்கி அதிலே நல்லெண்ணெய் ஊற்றி எள்ளுத்திரி போட்டு விளக்கேற்ற வேண்டும். பொதுவாக மேஷ ராசிக்கு இந்த விரய சனி காலத்தில் எத்தனை மதிப்பெண் என்றால் 65% மதிப்பெண்கள் கிடைக்கும். அடுத்தது ரிஷபராசி பார்க்கலாம். ரிஷபராசிக்கு இது லாப சனி. சனி பகவான் 11ஆம் இடத்திற்கு வருகிறார். 11ஆம் இடம் என்பது மிக மிக நல்ல இடம். 90% நன்மைகள் நடைபெறும். மதிப்பெண் 90. ஆகவே இதில் இந்த காலகட்டத்தில் துணிந்து எல்லா செயல்களிலும் இறங்கலாம். தொட்டதெல்லாம் வெற்றிதான். உழைப்பால் வெற்றி. ஆனால் கடின உழைப்பு தேவை. அதாவது நல்லெண்ணெய் குளியல் செய்வது நல்லது. அதாவது ஆண்களாயிருந்தால் புதன் சனிக்கிழமைகளிலும், பெண்களாயிருந்தால் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளிலும் நல்லெண்ணெய் தேய்த்து தலைக்கு குளித்து வருவது சனி பகவானை சாந்தப்படுத்தும், இன்னும் நன்மைகளை அள்ளி அள்ளித்தரும். அடுத்தது மிதுன ராசி. மிதுன ராசிக்கு இது 10ஆம் இடத்திலே சனி பகவான் வருகிறார். இது கர்ம சனி என்று சொல்வார்கள். தொழில் ஸ்தானம், அதாவது 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். தொழிலில் தொட்டதெல்லாம் வெற்றி ஏற்படும். இது நல்ல இடம்தான். எல்லாமே லாபகரமாக நடக்கும். இந்த மிதுன ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி எத்தனை மதிப்பெண் என்றால் 80% மதிப்பெண் கொடுக்கலாம். பரிகாரம் என்னவென்றால், திருநள்ளாறு சென்று நலத்தீர்த்தத்திலே மூழ்கி அங்கே இருக்கும் தர்ப ஆரண்யேஸ்வரரை வழிபட்டு அதன் பிறகு தனி சன்னதியிலே வீற்றிருக்கும் சனி பகவானையும் வழிபட்டு வாருங்கள். இப்பொழுது நீங்கள் தைரியமாக புதிய தொழில் தொடங்குங்கள். கண்டிப்பாக வளர்ச்சி முன்னேற்றம் ஏற்படும். அடுத்தது கடகராசி. கடகராசிக்கு பாக்ய சனி, அதாவது சனி பகவான் 9ஆம் இடத்திற்கு வருகிறார். இத்தனை நாள் 8ஆம் இடத்திலிருந்து அஷ்டம சனியாக பலவித தொல்லைகளையும் அலைச்சல்களையும் ஏராளமான பிரச்சனைகளையும் கொடுத்து கொண்டிருந்தார். எல்லா தடைகளையும் கொடுத்து கொண்டிருந்தார். இனிமேல் அவையெல்லாம் நீங்கிவிடும். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் அடிக்க தொடங்கிவிட்டது. உங்களுக்கு 85% நல்ல பலன்கள் நடைபெறும். நீங்களும் இந்த சனிக்கிழமைகளிலே இரும்பு அகல் விளக்கிலே நல்லெண்ணெய் ஊற்றி எள்ளுத்திரி போட்டு விளக்கேற்றி வருவது, அது குறிப்பாக கோயிலுக்கு சென்று அங்கே சனி பகவான் சந்நிதியில் நவகிரகத்தில் இருக்கிற சனி பகவானுக்கு விளக்கேற்றி வருவது மிகவும் நன்மையை தரும். நல்ல அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும். அடுத்ததாக சிம்மராசி. சிம்மராசிக்கு இப்பொழுது அஷ்டம சனி தொடங்குகிறது. அஷ்டம சனி என்பது வீண் அலைச்சலையும் பல தடங்கல்களையும் கொடுக்கக்கூடியது. 60% பலன்கள், நல்ல பலன்கள் சொல்லலாம். ஆகவே நீங்கள் இந்த காலத்திலே அடக்கி வாசிக்க வேண்டும். அதிகம் எதிர்பார்ப்புகளை வைத்து கொள்ளக்கூடாது. ஆகவே எல்லோரிடமும் விட்டு கொடுத்து போகவும்,
காகத்திற்கு தினமும் காலையிலே சுத்தமான சாதம் சோறாக்கியவுடன் சுத்தமான சாதத்திலே எள் கலந்து காக்கைக்கு தினமும் வைக்கவும். ஒரு சனிக்கிழமை குச்சனூர் சென்று சனி பகவானை வழிபட்டு வரவும். அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசிக்கு இப்பொழுது கண்டக சனி, அதாவது 7ஆம் இடத்திற்கு வருகிறார். ஆகவே கவனம், எச்சரிக்கை தேவை. அதிகமான எதிர்ப்புகள் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் விவேகத்தின் மூலம்தான் வெற்றி கொள்ள வேண்டும். நீங்களும் திருநள்ளாறு சென்று அங்கே நலத்தீர்த்தத்திலே நீராடி அங்கே உள்ள பரிகாரங்களை செய்து வர வேண்டும். அங்கே சனி பகவானுக்கு தனி சன்னதி இருக்கிறது. அங்கே அர்ச்சனை செய்துவிட்டு அந்த அர்ச்சனை பொருட்களை அங்கேயே வைத்துவிட்டு வர வேண்டும். அங்கே 8 தீபங்கள், எல் தீபம் 8 அல்லது 16, 8இன் மடங்குகளில் எத்தனை தீபங்களை வேணாலும் அங்கே ஏற்றலாம். மேற்கு நோக்கி ஏற்ற வேண்டும். அங்கே இருக்கும் ஏழைகளுக்கு கருப்பு டவல், மறுபடியும் சாப்பாட்டு பொட்டலம் வாங்கி தருவது மிகவும் நன்மை பயக்கும். உங்களுடைய தோஷத்தை நீக்கும். அடுத்தது துலாம். துலாமுக்கு 6ஆம் இடத்திற்கு சனி பகவான் வருகிறார். இது ரோக சனி என்று சொல்வார்கள். 90% பலன்கள் கிடைக்கும். எல்லாவற்றிலும் வெற்றி தான். ஆனால் உடல் நலத்தில் மட்டும் கவனம் தேவை. வயதான உடல் ஊனமுற்றவர்களுக்கு கருப்பு நிற செருப்பு, புது செருப்பை வாங்கி தானம் செய்வது மிகவும் நன்மை. அதே சமயத்தில் வீண் வம்புக்கு போக வேண்டாம். வாயடக்கமும் தேவை. அனாவசியமாக பேச வேண்டாம். உங்கள் காரியத்திலேயே கண்ணாக இருந்தால் வெற்றி மேல் வெற்றி குவியும். உடல் நலத்தில் மட்டும் சற்று கவனம் தேவை. விருச்சிகம். விருச்சிகத்துக்கு இப்பொழுது பஞ்சம சனி 5ஆம் இடத்திற்கு வருகிறார். அதிக உழைப்பு தேவைப்படும் காலம். அலைச்சல் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு பலன்கள் 80% பலன்கள் கிடைக்கும். ஏற்கனவே ஒருவருக்கு சொன்னது போல் இங்கே நல்லெண்ணெய் குளியல், அதாவது புதன் சனிக்கிழமைகளில் ஆண்களும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பெண்களும் நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பது சனி பகவானுக்கு ஒரு புதிய பிரீத்தியை பெற்று உங்களுக்கு நல்ல செயல்களை செய்வதற்கு அவர் முற்படுவார். அதேபோல் நவகிரக சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் எள் விளக்கு ஏற்றுவதும் சிறந்த பரிகாரமாகும். அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி, நாளிலே சனி வருகிறது. மன உளைச்சல் இருக்கும். அனுபவங்கள், அதாவது சில கசப்பான அனுபவங்கள் கிடைக்கும். குறிப்பாக வாகனத்தில் செல்லும்போது கவனம் தேவை. புது வாகனம் வாங்குவதை இந்த 2.5 வருடம் தவிர்ப்பது நல்லது. வாகனம் ஓட்டும்போது மிக மிக கவனம் தேவை. வேறு யாராவது ஓட்டி அதிலே பயணம் செய்வது நல்லது. நீங்களே ஓட்டும்போது மிகவும் கவனம் தேவை. 70% பலன்கள் கிடைக்கும். காகத்திற்கு எள் சாதம் வையுங்கள். தடைகள் ஏற்படும். ஆனால் கடின உழைப்பால் தான் அதை வெற்றி கொள்ள வேண்டும். மிகவும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டும். மன உளைச்சலுக்கு ஆன்மீக வழியிலே செல்வது மன அமைதியை தர வல்லது. அடுத்தது மகர ராசி. மகர ராசிக்கு இது சகாய சனி, அதாவது 7.5 சனியிலே இருந்து விடுபட்டு மிகப்பெரிய பெருமூச்சு விட்டு நிம்மதி அடையும் நேரம். 3ஆம் இடத்திற்கு சனி வருகிறார். இது மிகவும் சிறந்த ஒரு இடம். புகழ் கிடைக்கும். பழிச்சொற்கள் நீங்கும். எத்தனை நாட்கள் உங்கள் மேல் வீண் பழி போட்டிருப்பார்கள். தேவையில்லாத பிரச்சனைகளை சொல்லியிருப்பார்கள். எப்பொழுதும் உங்களை குற்றம் சொல்லியே உங்களை மன உளைச்சலாக்கி அதனாலேயே உங்களுக்கு உடல்நிலை கெட்டிருக்கும். என்ன செய்வதென்றே தெரியாமல் நிம்மதி இல்லாமல் அலைந்திருப்பீர்கள். அவையெல்லாம் இப்பொழுது நீங்கி உங்களுடைய உண்மையான குணம் வெளிப்படும். நீங்கள் நல்லவர் என்பதை உலகம் அறிகின்ற காலம் இது. உங்களுக்கு 90% நல்ல பலன்கள் நடைபெறும். வயதானவர்களுக்கும் அல்லது ஏழைகளுக்கும் அன்னதானம் செய்வது மட்டுமல்லாமல் கருப்பு நிற குடை, புதிய குடையை வாங்கி தானமாக அளிப்பது இன்னும் அதிக பலன்களை பெற்றுத்தரும். அடுத்ததாக கும்பராசி. கும்பராசிக்கு இது பாதசனி.
2ஆம் இடத்திலே சனி பகவான் வருகிறார். ஆகவே எல்லாவற்றிலும் தாமதம் ஏற்படும், தடைகள் ஏற்படும், வேலை நீங்கள் குறித்த வேலை குறிப்பிட்ட காலத்தில் நடக்காது. ஆகவே மன உளைச்சல் ஏற்படும், அதிக விரயமும் ஏற்படும், அதிக சுமை மனதிலே ஒரே உளைச்சல், என்னடா இது ஒரு வேலையும் நடக்கவில்லையே என்று. அது மட்டுமின்றி எல்லோருமே உங்களையே குறை சொல்வார்கள், உங்களால் தான் அப்படி ஆயிற்று என்று சொல்வார்கள். ஆகவே இன்னும் உங்களுக்கு மன நிம்மதி இல்லாமல் போகும். 65% பலன்கள் நற்பலன்கள் நடைபெறும். இருந்தாலும் இதையெல்லாம் புரிந்து கொண்டு நீங்கள் உழைப்பை அதிகமாக போட வேண்டும். அதேபோல் இவையெல்லாம் இப்படித்தான் நடக்கும் என்று தெரிந்துள்ளதால் அதற்கு தயாராக அதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்று சமாளிப்பது தான் உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடியது. புதிய கருப்பு நிற செருப்பு வாங்கி ஏழைகளுக்கும் வயதானவர்களுக்கும் தானம் செய்வது ஒரு முக்கிய பரிகாரமாக இருக்கும். அடுத்தது மீனராசி. மீனராசிக்கு இப்பொழுது ஜென்ம சனி, அதாவது கும்பத்திலிருந்து சனி பகவான் மீனராசிக்குத்தான் இப்பொழுது வரப்போகிறார். ஜென்ம சனி என்பது அவ்வளவு நல்ல இடமல்ல. எல்லாவற்றிலும் தடங்கள் ஏற்படும். எதை செய்தாலும் தடைதான். பொறுப்புகள் அதிகமாகும், சுமைகள் அதிகமாகும். எங்கு போனாலும் பிரச்சனைகள் தான். நன்றாக பேசிக்கொண்டிருந்தவர்கள் கூட திடீரென்று முகம் கொடுத்து பேச மாட்டார்கள். எதை செய்தாலும் அதிலே ஒரு குற்றம் குறை கண்டுபிடிப்பார்கள். ஆகவே என்ன ஆயிற்று இவர்களுக்கெல்லாம் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய நடவடிக்கை இருக்கும். சுற்றி இருப்பவர்களால் ஒத்துழைப்பு இல்லாமல் பல வேலைகள் அப்படியே நின்றுவிடும். ஆகவே அதை உணர்ந்து நீங்கள் மனதை சாந்தப்படுத்தி கொண்டு தயங்காமல் உழைக்க வேண்டும். நிதானம், பொறுமை மிக மிக அவசியம். காகத்திற்கு எள் சாதம் வையுங்கள். சனிக்கிழமைகளிலே இரும்பு விளக்கிலே விளக்கு ஏற்றுங்கள். காகத்திற்கு தினமும் எள் சாதம் வையுங்கள். குறிப்பாக சனி பகவான், நவகிரகத்திலே உள்ள சனி பகவானுக்கு விளக்கேற்றி வழிபடுவது மிகவும் சிறந்தது. அதேபோல் கருப்பு நிற செருப்பு, கருப்பு நிற குடை இவற்றை ஏழைகளுக்கு தானம் அளியுங்கள், அன்னதானம் அளியுங்கள். எல்லாவற்றிலும் பொறுமையும் நிதானமும் கடைபிடித்து வாழ்வது இந்த ஜென்ம சனி காலத்தை கடப்பதற்கு உதவும். பொதுவாக சனி பகவானுக்கு பரிகார ஸ்தலங்கள் என்று பார்த்தால் திருநள்ளாறும் குச்சனூரும் தான். அங்கே சென்று பரிகாரம் செய்து வருவது நன்மை தரும். நன்றி, வணக்கம்.